பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ உங்களோட வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த சில பிளட் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட வைட்டமின் D3 வந்து செக் பண்ணுங்கள் அண்ட் B12 செக் பண்ணுங்கள். இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸோடு சேர்த்து நீங்கள் சன்லைட்டில் மினிமம் ஒரு 10 to 20 minutes ஆகுது அவங்களால ஒரு வாக்கிங்கோ இல்லை சேர் போட்டு உட்கார்ற மாதிரியான ஒரு பொசிஷனாவது அவங்களுக்கு கொடுங்க. ஸோ வீட்லேயே நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணனா அதுவும் ஒரே ஒரு துப்பட்டா இல்லைன்னா ஒரு ரோப்பில் வச்சு நம்ம ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துப்பட்டா இல்லை ஒரு ரோப் மாதிரி எடுத்துட்டு உங்களோட காலில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்கள் 2 கையாலையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கிணத்துல எப்படி தண்ணி இழுக்கிறோமோ அந்த மாதிரி 1 by 1 கையை மாற்றி நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்லோவாக மேலே லிஃப்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பின்தொட அண்ட் கண்டசதை வந்து ஒரு நல்லாவே ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட நீ பெயின் ஏதாவது இருக்குன்னா அது ஒரு சூப்பராக ரிலீஃப் கொடுக்கும். ஸோ செகண்ட் ஸ்ட்ரெச் என்ன பண்ண போகிறீங்கன்னா காலில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரியே நல்லா மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு பாதி தூரம் மட்டும் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் கையால் நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சைடில் புல் பண்ண போகிறீங்க. ஸோ இது பண்ணும்போது உங்களோட சைடு தொடலையும் நல்லாவே ஸ்ட்ரெச் தெரியும். அந்த தொட மசில்ஸ் தான் உங்களோட நீ ஜாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இருக்கிற அந்த டைட்னஸும் உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட மெயின் ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் உங்களோட கண்டசதியை எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களோட ஒரு காலை நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபார்வர்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராப்பை நல்லா உங்களோட விரலுக்கு கீழே போட்டுட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா நீங்கள் புல் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சுக்கு நீங்கள் காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே லிஃப்ட் பண்ண வேண்டாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கீழே ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் போது வெறும் இந்த காஃப் மசிலில் அதாவது இந்த கண்டசதையில் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தேவையும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களோட நீ நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 கையுமே உங்களோட நீயில் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உங்களோட நீயை செஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃபார் 10 செகண்ட்ஸ். ஸோ இது ஹோல்ட் பண்ணும் போது உங்களோட க்ளூட்ஸில் உங்களோட பட் ஏரியாவில் சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஒரு சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஸ்ட்ரெச்சை நம்ம இன்னொரு வேரியேஷனில் பண்ணும்போது உங்களோட சைடு ஹிப்பிலேருந்து இருக்கிற பெயினும் உங்களுக்கு ரிலீவ் ஆகும். ஸோ கால் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ எந்த கால் நம்ம மடக்கியிருக்கோமோ அந்த கை ஆப்போசிட் கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உங்களோட செஸ்ட்டுக்குனால கூட்டுட்டு நல்லாவே ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணும்போது இப்போ க்ளூட் ஏரியாவும் சேர்த்து உங்களோட ஹிப்பில் இருக்கிற மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இது உங்களோட லோவர் பாடிக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இப்போ உங்களோட 2 கையுமே லாக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. ஸோ உங்கள் கையை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் போது உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகி ஹோல்ட் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெச் பண்ணும் போது தான் தெரியுமே நம்மளோட கை மேலே போகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது, மசில் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 கையுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட நீயை நல்லா எல்போ வைடாக வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கீழே கொண்டு வாங்க. அண்ட் அகெயின் ஸ்ட்ரெச் இட் ஸ்ட்ரெயிட். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக உங்களோட லோவர் பேக்கு நல்லாவே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணுன்னா உங்கள் 2 நீயும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக உங்களோட சைட் டு சைட் மூமெண்ட்ஸில் உங்களோட 2 நீயும் ட்விஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹிப்பை நீங்கள் ரைட் லெஃப்ட் ஸ்லோவாக ட்விஸ்ட் பண்ணும் போது உங்களோட பெல்விக் ஜாயின்ஸில் இருக்கிற எல்லா மசில்ஸுமே நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களோட கம்ப்ளீட் லோவர் பேக் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 15 reps நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் அண்ட் மசில் டைட்னஸும் உங்களுக்கு ரிலீவ் பண்ணும். ஸோ இன்கேஸ் உங்களோட கால் பாதம் வந்து ரொம்ப வீங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பில்லோவை நல்லா ஹைட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கால் வச்சுட்டு தான் மூவ்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ காலை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு 1க்கு 2 பில்லோ வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் உங்களோட 2 ஆங்கிளுமே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா மூவ் பண்ண போகிறீங்க. ஒரு 10 to 15 reps. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே உங்களுக்கு கீழே சர்க்குலேட் ஆகும். ஸோ 10 to 15 reps பண்ணி முடித்தோடனே ஸ்லோவாக நீங்கள் கிளாக் வைஸாக நீங்கள் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லா டைரக்ஷன்லையும் நீங்கள் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆங்கிளில் இருக்கிற இந்த ஜாயிண்ட்குள்ளே இருக்கிற இந்த ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மார்னிங் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி அண்ட் மத்தியான நேரத்தில் ஒரு வாட்டி பண்ணுங்கள். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 10 minutes ஆகுது இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் வாக்கிங் போயிட்டு நீங்கள் தூங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹிப்பை, ஸோ உங்களோட 2 முட்டியும் மடக்கிட்டு உங்களோட ஹிப்பை ஸ்லோவாக லிஃப்ட் பண்ண போகிறீங்க. அடியில் ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஸ்டமக்கால், உங்களோட வயிறு பகுதியால் உங்களோட பட்டை வந்து நல்லாவே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கீழே இருக்கிற பில்லோவை நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கோர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கோர் அப்படின்னா என்னென்னா உங்களோட ஸ்டமக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ், உங்களோட பின்னாடி பேக் மசில்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களோட லோவர் பாடியும் சரி உங்களோட அப்பர் பாடியும் சரி இருக்கிற இன்ஜுரிஸ் எல்லாமே அது நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அடுத்த ப்ரோக்ரெஷன், இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இன்னும் நிறைய பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட ஹிப்பை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா ரேஸ் பண்ணி இந்த பொசிஷனில் ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது உங்களோட க்ளூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், உங்களோட 2 காலில் இருக்கிற ஸ்வெல்லிங்கும் கம்மியாகும், அதில் ஸ்ட்ரென்த்தனும் ஆகும். அண்ட் இதே பொசிஷனில் உங்களோட ஆங்கிளும் லிஃப்ட் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். லிஃப்ட் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ காட்டின இந்த எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஏதாவது ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம். மினிமம் ஒரு 10 repsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னா ஒரு 15 repsஆக மாற்றிக்கோங்க. அண்ட் மார்னிங் ஒரு தடவை பண்ணுங்கள், நைட் ஒரு தடவை பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 10 to 15 minutes ஒரு பேசிக் வாக்கிங்காவது போங்க, ஒரு ப்ராப்பர் ஷூஸ் போட்டுட்டு. இன்னைக்கு ஹலோ டாக்டரில் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்த ஹலோ டாக்டர் எபிசோடில் இன்னொரு விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு காலத்தில் அரிசி சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்களாம். இந்த கூழு கஞ்சி இதை குடிக்கிறவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா எல்லாரும் அரிசி சாப்பிடுறோம், யாரோ தான் இந்த களி எல்லாம் செஞ்சு சாப்பிடுறாங்க. அதே மாதிரிதாங்க அந்த காலத்துல இந்த பெஸ்டிசைட்ஸ் போட்ட சாப்பாடெல்லாம் யாரோ ஒருத்தர் சாப்பிட்டாங்க, எல்லாருமே இயற்கையான உணவை சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் சாப்பிடுறோம். அண்ட் யாரோ ஒருத்தர் தான் இயற்கையான உணவுகளை சாப்பிடுறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் கூட யாரு தெரியுமா, ப்ராப்பரா மாடி தோட்டம் அமைச்சு அதுல அவங்களே விதையை போட்டு காய்கறி பழங்கள்லாம் எடுத்து அது மூலமா உட்கொள்றவங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல நம்மளும் வரணும்னா பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. உங்க வீட்டு மாடியில ஒரு அழகான சிம்பிளான ஒரு தோட்டத்தை உருவாக்கினாலே போதும். அதுக்கெல்லாம் என்னமா நான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் எங்க அடுத்த பகுதி வருது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து ஒரு கிழங்கு வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே செடி காய்கறிகள், கொடி காய்கறிகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு கிழங்கு பற்றி தான். ஸோ மாடி தோட்டத்தில் கிழங்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். உங்களுக்கு இந்த செடியை பார்க்கும்போது தெரியும், நல்லா செழிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு செடி. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். இந்த கிழங்கு அதோடைய முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு 6லேருந்து 9 மாதம், அதாவது இந்த பயிர் காலம் 6லேருந்து 9 மாதத்துலேருந்து கிழங்கு வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த கிழங்கு வகைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வளர்க்க முடியும். நம்ம இதை வந்து ஒரு 14 inches பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 12 inch 12 க்ரோ பேக்லேயே போதும். அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி அகலம், ஒரு அடி உயரம், இந்த சைஸ் க்ரோ பேக்லேயே நல்லா செழிப்பாக சூப்பராக வளர்க்க முடியும். லாஸ்ட் டைம் நாங்கள் எடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் க்ரோ பேக்கில் வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு நம்ம எடுத்தோம் அதில். ஸோ அதுலேருந்தே இதை வந்து சின்ன சின்ன பாட்டிலே வளர்க்க ஆரம்பித்தோம். அண்ட் ஒரு பாட்டில் வந்து ஒரு செடி தான் வளர்க்க முடியும். இது பெரிய பேக்காக இருந்தாலுமே அது ஒரு செடி வளர்க்க தான் ஏதுவானதாக இருக்கும். அதனால் சின்ன பாட்டே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கணும். அதுக்காக ஒரு பங்கு மண், ஒரு பங்கு தேங்காய் நார், ஒரு பங்கு மண்புழு வரும். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மண் வந்து உதிரியாக இருக்கும். ஸோ தேங்காய் நார் நிறையா சொல்கிறான்னா உங்களுக்கு தேங்காய் நார் கிடைக்கல அப்படின்னாலும் மணலே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் நார் நான் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா ஈரப்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் மணலை வந்து நல்லா உதிரியாக வச்சுக்கிறதுக்கும். இப்போ பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிறதா, ஏன்னா ஆத்து மண் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால் தேங்காய் நார் பயன்படுத்தும்
வைக்கும்போது அந்த மண்ணோட உதிரித்தன்மை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்குகள், கருணக்கிழங்காக இருக்கட்டும், சேப்பங்கிழங்காக இருக்கட்டும், சக்கரவள்ளி கிழங்காக இருக்கட்டும், ஸோ மண் கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னா அதுங்க வேர் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போய் அடியில் கிழங்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஏதுவாக அமையும். அது மண் இறுகி இருந்தாலுமே வரும், பட் மண் இறுகி இருக்கும்போது வேர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகாமல் அந்த கிழங்குடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உதிரியாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மண் கலவையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். 3மே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அண்ட் கிழங்கு நீங்கள் வைக்கும்போது ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இனிஷியலாக அது நுனியை நீங்கள் வைக்கும்போது பூஞ்சை தொற்றுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரைகோடர்மா விரிடியோ சூடோமோனாஸோ அதை ஒரு 10 கிராம் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியோ 1/2 லிட்டர் தண்ணியிலோ கலந்துட்டு நீங்கள் எடுக்கிற அந்த நுனிக்கிழங்கை வந்து அதில் முக்கி நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா பூஞ்சி தொற்று எதுவும் வராமல் ஈஸியாக கிழங்கு வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து வளர்க்குறதுக்கு விதை மூலியமாக கிடையாது. இது நீங்கள் வீட்டில் வாங்குகிற கிழங்குலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த ஈரப்பதம் வரும்போது அதில் வந்து ஒரு முளை வரும். அந்த முளையை நுனியை மட்டும் மேலே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப சுலபமாக வளர்க்க முடியும். அந்த முனையில் மட்டும் மேலே மட்டும்தான் வரும்னு அவசியம் கிடையாது. கார்னர்லேயுமே நீங்கள் ஒரு கருணக்கிழங்கு வாங்கி பாதி வெட்டி யூஸ் பண்ணி மீதி பாதியை அப்படியே ட்ரேலேயே வச்சுட்டு அது மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்களா இல்லை ஈர துணி ஏதாவது போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுலேருந்து சின்னதாக முளை வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி வளரும்போது அந்த சின்ன கணுவை நான் சொன்ன மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் அதில் முக்கி எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் டைம் எடுத்த கருணக்கிழங்குலேருந்து கட் பண்ணி வச்சிருந்த ஒரு சின்ன பீஸ் தான். இதே மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 2-3 பேக்கில் வச்சோம். 2-3 பேக்லையுமே நல்லா வளர்ந்துருச்சு. இது வச்சு 6 மாதம் ஆகுது. இன்னொரு 3 மாதத்தில் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது கொஞ்சம் டிலே ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து ஒரு பூ வரும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போவுமே இந்த கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ செழிப்பாக இருக்கிற இந்த செடி பார்த்திங்க சடனாக ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே ஃபுல்லாக மஞ்சள் நிறமாக மாறி செடி வந்து மடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு சமையலுக்கு தேவையான கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சி அதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் இதோட ப்ரொசீஜர் இது. அண்ட் வாட்டரிங் வந்து ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா போதும். ஏன்னா மண்கலவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து அந்தளவுக்கு நிற்காது. எக்ஸஸ் வாட்டர் வந்து அந்த மண்ணில் வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ அப்படி ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஈரப்பதம் ரொம்ப இருந்தாலுமே இது வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி வைக்கும்போது அந்த அழுகல் பிரச்சனையுமே இதில் வராது. ஸோ மெயினாக அதுதான். பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தனியாக எதுவும் ஒன்று வந்ததும் கிடையாது. நான் இதுக்குன்னு மருந்தோ எதுவும் ஃபாலோ பண்ணது கிடையாது. மற்ற செடிங்களுக்கு கொடுக்கும்போது வளர்ச்சிக்கான பஞ்சகாவியாகவும் மீன் அமிலமும் மட்டும் ஸ்பெஷலாக கொடுப்போம் இது. அண்ட் அப்பப்போ ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி மண்புழு உரமாக இருக்கட்டும், இல்லை எருவாக இருக்கட்டும், இல்லை ஆட்டு எருவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். ஒரே உரமே கொடுக்காம ஒரு வாட்டி மண்புழு உரம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி ஆட்டு எரு, ஒரு வாட்டி மாட்டு எரு, அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போதும் இந்த செடின்னு மட்டும் இல்லாமல் எல்லா செடியிலேருந்துமே ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும். அண்ட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் நமக்கு சமையலுக்கு தேவையான கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோ கிழங்குக்கு மேலே இதுலேருந்து எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிழங்கையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் இந்த செடியிலேருந்து கிடையாது, இன்னொரு செடி நம்ம வச்சு ஒரு 10 மாதம் ஆகுது. அதிலிருந்து தான் எடுத்து அந்த கிழங்கு இப்போதைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். நம்ம கருணக்கிழங்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ் வந்து இதுதான். 15க்கு 12 சைஸ் க்ரோ பேக்கில் தான் நம்ம வச்சுருக்கோம். வச்சு நல்லா வளர்ந்துருச்சு. இதை ஆல்மோஸ்ட் செட் பண்ணி ஒரு 10 மாதம் ஆகிடுச்சு. அண்ட் உள்ளே நல்லா கிழங்கும் வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி செடி மடிஞ்சு மறுபடியும் வந்த செடி தான் இது. இன்னும் ஒரு 2-3 மாதம் விட்டோம் அப்படின்னா பூ வந்துடும். இப்போ எடுத்துடலாம். எடுத்துனாலே நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காய வச்சுட்டு. ஸோ உள்ளே இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கணுக்கிழங்கு வரும். இந்த மாதிரி கணுக்கிழங்கை அடுத்தது ஒரு க்ரோ பேக்கில் நட்டு வச்சோம் அப்படின்னாலே மறுபடியும் அதுலேருந்து கிழங்கு பருக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒரு கிழங்கு தான் இருக்குது. சைடில் இந்த மாதிரி கணுக்கிழங்கு வந்து நிறையாவே வரும். இன்னும் ஒரு 2-3 மாதம் விட்டுட்டோம் அப்படின்னா நிறையா வந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். கிழங்கு வந்து இதுதான். இது ஃபுல்லாகவே கருணக்கிழங்கு தான். ஸோ இந்த கணுக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கணுக்கிழங்கு. இந்த கணுக்கிழங்கு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே அடுத்தடுத்த கிழங்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு கிழங்கு தான் இருக்குது.
கரெக்டாக 9 months ஆகுது நம்ம இதை வச்சு. இந்த மாதிரி சின்னதாக வச்சு தான் இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. ஸோ நம்மக்கிட்ட முழுசாக வளர்ந்த கருணைக்கிழங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக வளர்க்க முடியும். மற்ற செடிகள் மாதிரி ஸ்பெஷலாக பூச்சி வெரைட்டியாக இருக்கட்டும், உரங்களாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே ஒரு நல்ல க்ரோத்தே இருக்கும். இடையில நீங்கள் மற்ற செடிக்கு கொடுக்கும்போது உரம் கொஞ்சம் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கிழங்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக வளர முடியும். அண்ட் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். பட் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது, நாக்கு சொனைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் காற்றுல காய போட்டு அப்புறமா எடுத்து சமைச்சிக்கலாம் இதை. அண்ட் கண்டிப்பாக இந்த காணொலி, அதாவது இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த மாடி தோட்டத்தில் இன்னொரு செடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் காசை சேர்த்து வைன்ற? நானும் தானே சேர்த்து வச்சிருக்கேன். சோ முன்கூட்டியே நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச அந்த காசை எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது ப்ராப்பரான ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டால தான் முடியும். அவர் உங்க கண்ணில் காட்டுறது எங்களால மட்டும்தான் முடியும். சோ அடுத்ததா காசு தான் பாஸ் பகுதியில் என்னென்ன டிப்ஸ்லாம் வருது அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காசு பணம் கொட்டு மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், பட்ஜெட்டிங் எப்படி போடணுன்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு நமக்கு முதல்ல வெக்கேஷன்ன்ற மாதிரி. என்னென்னா, பல பேரோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைமில் ஏஜ் முடியும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிட்ட வந்துட்டு நம்ம வெக்கேஷன்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு 40 வயசில் என்ஜாய் பண்ணுறதோ இல்லை 30, 35, 40 என்ஜாய் பண்ணக்கூடியது நீங்கள் 60 போயிட்டு அதே எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியாது. மேபி 4 இடத்துக்கு போகலாம், வரலாம், எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வயசுன்றது ஆகிட்ட பிறகு நீங்கள் 30 இருந்த அந்த ஆக்டிவ்னஸுக்கும் 60க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் நான் இந்த பசங்களுக்காக தான் பண்ணேன், ஆனால் கடைசியில் பாருங்கள் என்ன கண்டுக்காமல் அவங்களாம் வெக்கேஷனுக்கு போயிட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த பிரச்சனைகள் வரதுக்கான ரீசன் என்னென்னா, அந்தந்த டைமில் எதை பண்ணணுமோ அதை பண்ணாததுன்னா இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்குன்னு இவ்வளோ உழைக்கிறதுலையும் ஒரு விஷயத்தை நமக்குன்னு எடுத்து வைக்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஹியூமன் பீயிங்காக எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கனாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதோ ஒரு டைமில் நமக்குன்னு நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெக்கேஷன் போகிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதை ப்ராப்பராக பட்ஜெட்டிங் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டர். சில பேருக்கு வெக்கேஷனே வந்து ஜாபாக வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அதை எப்படி பட்ஜெட் போடலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறீங்கன்றதை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே அது வருதான்றதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த என்னென்னா, எக்ஸ்பென்ஸை வந்து ப்ராப்பராக ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடணும். இப்போது ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, 2 பசங்க, 4 பேர் போகலான்னு பண்ணிட்டோன்னா இதில் நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணணும், இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெறும் ஸ்டேயிங்கை மட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க, ட்ராவலை மட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் போகிறோம், இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம், இந்த ஹோட்டலோட சார்ஜ் இவ்வளோ, ஓகே இவ்வளோ தான் ஆகும்ட்டு. ஆனால் விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வெக்கேஷனுக்கு போகும்போது அடிஷ்னல் நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும். ஃபுட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியே போய் ஒரு டூரு ஸ்பேஸ் போய் பார்க்க போகிறீங்கன்னா அங்கே என்ட்ரி ஃபீஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ப்ராப்பர் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் பட்ஜெட்டிங் போடுறது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது எல்லாமே போட்டுட்ட பிறகு ப்ராப்பராக ஒரு கார்பஸ் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்றது பிளான் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதே டைமில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெப்சைட்ஸ் வந்தாச்சு, நிறைய ஹேக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டிங் கம்மி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா செலவு பண்ணணும்னு போகிறீங்க. ஆனால் இதுலேயும் சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன ட்ரிக்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே ஒரு கெட்டில் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. இது நார்மலாக ஹேக்காக யூஸ் பண்ணுறது. என்னென்னா, கெட்டில் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க, தண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு க்ரீன் டீ போட்டு கொடுக்கலாம், இல்லை ஒரு காஃபியை போட்டு குடிக்கலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு காஃபி ஆர்டர் பண்ணாங்க, அந்த காஃபிக்கு கிட்டத்தட்ட 450 ரூபா பில் வரும். இது நிறைய பேர் ஹேக்காகவே போட்டிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் போயிட்டு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் 400 ரூபா கொடுத்து ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு நீங்களே ரூம்லேயே பண்ணிக்கிட்டீங்கன்னா மிஞ்சி போனால் 15 ரூபா முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸை யூஸ் பண்ணும்போது ஓவரால் எக்ஸ்பென்ஸை நீங்கள் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ராப்பர் பட்ஜெட்டிங்கும் யூஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் ரிசோர்ஸஸோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி பெட்டர். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் உங்களோட டேட்ஸை வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. என்னென்னா, சீசன் டைமுக்கும் அன்சீசன் டைமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு சீசன் டைமில் போனீங்கன்னா ஒரு ஹோட்டல் 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா பர் நைட்டுக்கு சொல்லுவாங்க. அதே அன்சீசனில் போனீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா தான் சொல்லுவாங்க, இல்லை 2000 ரூபா வரைக்கும் போகும். இது ரீசன் பிகாஸ் ஆஃப் சீசன் டைம். அப்போ சீசனல் பிளேசஸ் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் பண்ண போகிறீங்க, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி
உங்களோட டேட்ஸை ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ப்ராப்பராக பட்ஜெட்டிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அகாமடேஷன்லேயும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா நான் ஒரே ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணணுன்ட்டு நீங்கள் அந்த ஹோட்டலில் ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது பார்கெனிங் ரொம்பவே முக்கியம். இன்கேஸ் டேரெக்டாக போகிறீங்கனாலும் இல்லை நீங்கள் இன்கேஸ் ஆன்லைனில் பண்ணுறீங்கனாலும் பார்கெனிங் ரொம்பவே முக்கியம். ஒரே இதில் உங்களுக்கு ப்ரைஸ் எதுவுமே கம்மியாகலன்னா அதே ஃபீச்சர்ஸும் அதே ஃபெசிலிட்டியோட இன்னொரு ஹோட்டல் இருக்குனாலும் அதை ஸ்டே பண்ணுறதுக்கும் we have to be flexible. ஆல்ரைட். அதே மாதிரி பேக்கேஜஸுக்கும் பாருங்கள். இப்போ பேக்கேஜஸ் பார்க்கும்போது என்னென்னா இது எதுக்கு நமக்கு வம்பு, எல்லாத்தையும் ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னா அவரே நமக்கு ட்ராவலு, ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே பார்த்துப்பாங்களே, அப்படியே போயிடலாம். இது பட்ஜெட்டிங் போடும்போது இப்போ ஃபுல்லாக நமக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னா ஃபுல்லு காசு இருக்குன்னா நீங்கள் இதில் போயிடலாம். இல்லை நான் பட்ஜெட்டை கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க இப்போ அவங்க எப்படியும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறதில்ல, எப்படியும் ஒரு மார்ஜின் வச்சு தான் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மார்ஜினையும் நான் கம்மி பண்ணணும், நான் ஆனால் ப்ராப்பராக பிளான் பண்ணணும்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை தேட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பட்ஜெட் இப்போ போட்டிங்க ஒரு 40,000 ரூபா செலவு பண்ண போகிறீங்கன்னா எப்போவுமே ஒரு 10 to 20% எக்ஸஸாக அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன எமர்ஜென்சி வரும்னு யாருக்கும் தெரியாது. கையில் எக்ஸஸ் ஒரு 10 to 15% நீங்கள் எக்ஸஸாக எமர்ஜென்சி ஃபண்டு கையில் எடுத்துகிட்டு போகிறது எப்போவுமே சேஃப். இன்னும் ஒரு விஷயம், அப்ராடுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக இன்சூரன்ஸ் போட்டுருங்க. அப்ராடுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் இன்சூரன்ஸோடு போனீங்கன்னா நாளைக்கு வெளியூரில் போயிட்டு ஏதோ ஒரு கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா டெஃபினட்டாக இன்சூரன்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் திங். ட்ராவல் இன்சூரன்ஸுனே தனியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு சின்ன ட்ராவல் இன்சூரன்ஸை மிஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஏதோ ஒரு விபத்தோ இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் அப்ராடில் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போ இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பட்ஜெட்டிங்கை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் போயிட்டு வரலாம். ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு தீங்கான விஷயம் பண்ணாங்கன்னா அதை எப்பயுமே நீங்க பொறுத்துக்கோங்க. ஒருவேளை அதை மறந்துட்டீங்கன்னா அது அதை விட சூப்பர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா சிலர் நமக்கு பண்ணக்கூடிய தீங்க திரும்ப திரும்ப நினைக்கிறது மூலமா நமக்கு தான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் கிரியேட் ஆகி அதையே நினைச்சுக்கிட்டு ப்ரொடக்டிவிட்டியும் நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு அதை மறந்துட்டோம்னா இன்னும் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு வள்ளுவர் சொல்லி கொடுக்குறாரு. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருமே ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா சம்பத். இது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் முதல் வணக்கம். பவர்ட் பை KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் திருச்செங்கோடு, பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், அரோமா அக்மார்கி, கோ பிரசன்டட் பை சுரா ஸ்கூல் கைட்.